இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். இயேசுவே, இந்த செப்டம்பர் மாதத்திலே உம்மை துதிக்கும்படி தேவனே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க, தடையில மாற்றுங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க. இந்த அன்பின் கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்ய வேண்டும் என்று எல்லா துதிகான மகிமையெல்லாம் ஒரு கேசத்து கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களை காணும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 8 மாதங்களும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த 9வது மாதத்திலும் உங்களை ஒவ்வொருவரையும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்தை தேவன் காணும்படி நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் பலனும் ஜீவனும் ஆரோக்கிய சுகத்தை கொடுத்துக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றியோடு நம்ம வாழ வேண்டும். இந்த செப்டம்பர் மாதத்திலே நம்மளுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த வேதாமத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மளை அதிசயமாய் வழிநடத்தி வந்தார் தேவன். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை அதிசயமாய் வழிநடத்தி வந்தார், என்னை பாதுகாத்தார், சுமந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்விலே தேவன் நம்மளை அதிசயமாய் வழிநடத்தி வந்தார், நம்மளை சாட்சியாய் நிறுத்தினார், நம்ம தேவைகளாக சந்தித்தார். நம்ம சோர்ந்த நேரத்திலும் தேவன் நம்மளை விழாதபடி பாதுகாத்தார். எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் வந்தாலும் தேவன் அதெல்லாம் தாங்கக்கூடிய பலனை தந்து நம்மளை நடத்தி அதிசயமாய் வழி நடத்தி அந்த தேவனே நம்ம துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அதிசயமாய் வழி நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நம்ம ஒன்று செய்யணும். கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்ம துதிக்கணும், இன்னும் அதிகமாய் நம்ம துதிக்கணும், இன்னும் அதிகமாய் நம்ம துதிக்கணும். நீங்கள் துதிக்கிற அளவு கர்த்தருக்கு உண்மையாக இருந்து முழு மனதோடு நீங்கள் அதிகமாய் துதிக்க வாழ்வில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காரியத்தை கொடுத்து கலங்கி இருக்கிறீர்களோ, பயந்து இருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே அது அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்வார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமேன் ஆமேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதிகமாய் தேவனை துதிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு அதிசயத்தை செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, இந்த நாளிலே எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை அதிசயமாய் வழி நடத்தி வந்த தேவனே,
நீர் மாத்திரம் என்று நாங்கள் உறுதியாய் பற்றுக்கொண்டு உமக்காய் நாங்கள் வாழ, உமக்காய் நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமாய் அந்த அன்புகளை கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கலங்கி இருக்கிறார்களோ, தவித்து இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் இயேசுவை நீங்கள் மாற்றி போடுங்க. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தாவே அதிசயமாய் அற்புதமாய் நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படின்னு செய்ப்போத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேதத்தை யாரெல்லாம் பாடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தும் அடையாளம் இயேசுவை நீ செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்ப்போற கிருபைக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒரு கேஸ் கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாயம் மறுவாதையும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நித்தமும் நடத்துவார். பயப்படாதபடி, கலங்காதபடி உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.